வணக்கம். நம்ம கோல்டன் கல்வி நிறுவனத்துடைய முப்பெரும் விழா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சிறப்பாக நடந்ததுங்க. அதில் உங்களுக்கு முதலாம் ஆண்டு மாணவிகளுடைய துவக்க விழா, சான்றிதழ் வழங்கும் விழா, அப்புறம் 9ஆம் ஆண்டு விழா இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருந்தாங்க. இது எங்கே நடந்ததுன்னா, நம்ம பழனி மயிலாடும்பாறையில் இருக்கிற எஸ்பி மகாலில் பிரம்மாண்டமாக நடந்ததுங்க. காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா, மாணவிகள் எல்லாருமே பேரண்ட்ஸோடு கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு விருதுகள் வழங்குறதுக்காக எல்லா ஷீல்டையுமே அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக விழாவை துவக்கி வைத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி மனோகரன் ஐயா அவர்கள் தாங்க. அவருடன் லயன் பி அசோக் என்கிற புருஷோத்தமன் அவர்களும், எஸ் கார்த்திகேயன் அவர்களும், ஆர் ஐயனார் அவர்களும், மிதுன் மனோகர் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிறப்பு விருந்தினர்களும் வந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டான்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்ததுங்க. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்துகிட்ட அனைவருக்குமே பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறப்பு விருந்தினர்களாக வந்தவங்களை வச்சு குத்து விளக்கு ஏற்றி இந்த முப்பெரும் விழாவை மங்களகரமாக துவக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் காந்தார பாடலுக்கு ஒரு அருமையான நடனம் ஒன்று அரங்கேறிச்சுங்க. அப்படியே நேர்லேயே அந்த சினிமாவில் அந்த ஒரு காட்சியை கொண்டு வந்த அளவுக்கு அவ்வளோ பிரமிப்பாகவும் அந்த நெருப்புகளை உபயோகப்படுத்தி அவங்க ஆடின ஆட்டமும் சூப்பராக இருந்தது. அதை தொடர்ந்து கோல்டன் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் லைன் மாசிலாமணி அவர்கள் சிறப்புரை வழங்கி அனைவரையும் வரவேற்று பேசினாருங்க. இந்த பழனி அறிவா சங்கம் நடத்தக்கூடிய முப்பெரும் விழாவான 9வது ஆண்டு விழா மற்றும் மாணவிக்கான சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் 6வது பேட்சினுடைய முதலாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும், மாணவர்களையும், பெற்றோர்களையும், பொதுமக்களையும், மீடியா நண்பர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய எம்ஜிஆர் லயன் பி அசோக் என்ற புருஷோத்தமன் அவர்களையும் இந்த விழாவினை துவக்கி வைப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கின்ற பழனியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே ரவி மனோகரன் அவர்களையும் இந்த விழாவிற்கு முன்னிலை வைப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறார்கள் மதிப்புமிகு ஆர் ஐயனார் பிகாம் எம்எல்ஏ அவர்களையும் முதலாம் ஆண்டு மாணவிகளுக்குள்ளான துவக்க விழாவில் செய்வதற்கு கரஸ்பாண்டன்ட் பேசுறதை நான் கேட்டேன். மனதான பாராட்டுகள் சார். அவரோட ஏஜை மீறின ஒரு மெச்சூரிட்டி பார்த்தேன். அப்புறமா என்ன அப்படின்னா, இங்கே நான் உட்கார்ந்ததுல இருந்து இது அட்லீஸ்ட் ஒரு 10th டைம் சொல்லியிருப்பாங்க, உங்க மகள் இல்லை எங்களோட மகள். திரு மாசிலாமணி அவர்களை தொடர்ந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு உரை கொடுத்தாங்க. அவர்கள் எல்லாருக்குமே பொன்னாடை அணிவித்து ஷீல்டும் வழங்கப்பட்டதுங்க. தமிழ்நாடே ப்ரூவ் பண்ணிடுச்சு. இல்லைன்னா கோல்டன் இன்ஸ்டியூட்ல இருக்கணும். கோல்டன் இன்ஸ்டியூட் ஸ்டாஃப் பேர்லாம் சொன்னால் பயங்கரமாக வெரி குட். எம்எல்ஏ சார் வரல, அவர் வருவார்னு எதிர்பார்த்தேன். அவர் வெரி ப்ரௌட் பர்சன். நம்ம எல்லாம் அவரை செலக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு இன்னொரு பெரிய ப்ரௌட் விஷயம் என்னென்னா, அவர் என்னோட சீனியர், ஸ்கூல் சீனியர், கான்ஃபரன்ஸ் ஸ்கூல் ஏற்கனவே என்னோட சீனியர். அவர் வராதது மீட்டு மைண்ட் கோபி கம்ஸ். அடுத்தது நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இப்போ நான் அர்ஜென்ட்டாக பேசிட்டு இருந்தேன். ஒரு எமர்ஜென்சி கேஸ்க்கு நான் கூப்பிட்டாங்க. அடுத்து சிறப்பு விருந்தினர்களாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்துடலாங்களா. டாக்டர் பி கார்த்திக் அவர்கள், டாக்டர் பி முருகேஷ்குமார் அவர்கள், சுதா கவியரசன் அவர்கள், என் சுப்பிரமணியன் அவர்கள்,
அது மட்டும் இல்லாமல் திரு மிதுன் மனோகரன் அவர்கள், எஸ் ராஜபாண்டியன் அவர்கள், திரு ரவிச்சந்திரன் அவர்கள், திரு PS கார்த்திகேயன் அவர்கள், G பத்மாவதி அவர்கள், திரு PPN விமல்குமார் அவர்கள், திரு K சுப்புராஜ் அவர்கள், திரு M சாம் கிளமண்ட் அவர்கள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. வாங்கிய நட்சத்திரமாக நின்று போகின்ற எல்லாருமே மக்களே, மகள்களே, மகன்களே, விழாவிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, சார்ந்தவர்களே, கட்சி பிரமுகர்களே. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் ஷீல்டுகளும் வழங்கப்பட்டதுங்க. அடுத்த சிறப்பு விருந்தினர்களுடைய பட்டியல் பார்க்கலாங்க. திரு M மணிகண்ணன் அவர்கள், M பாரதி கண்ணன் அவர்கள், பொன் கவியரசு அவர்கள், தங்கராஜ் அவர்கள், திருவளவன் அவர்கள், துருவன்ராசு அவர்கள், சிவசங்கர் அவர்கள், கார்த்திக் வேல் அவர்கள், திரு கார்த்திக் அவர்கள், மஞ்சுளா தேவி அவர்கள், போர்க்கொடியேந்தி அவர்கள், பாவேந்தன் அவர்கள் ஆகியோர் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி மனோகரன் அவர்கள் வருகை தந்தாருங்க. அவருக்கு வந்து பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு வழங்கப்பட்டது. என்னுடைய பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிமோகன் அவர்களை மற்றும் மேடையில் இருக்கும் சகோதரர்கள் அனைவரையும் வருக. Tradition symbolizes the passing of knowledge, compassion, whose tireless service and compassion brought கண்ணீரை துடைத்து புன்னகையை பரிசளிக்கும் ஒரு புனிதமான கலை. இருண்ட அறையில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தோடு சேவை செய்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் வாரிசுகளாய் இன்று இந்த கல்லூரியில் தடம் பதிக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கப்பட்டதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பெரும் விழா மிக சிறப்பாக விமரிசையாக நம்ம பழனியில் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் கோல்டன் கல்வி நிறுவனத்தோட இந்த முப்பெரும் விழா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனியில் கோலாகலமாக நடக்கும். அதில் இறுதியாக மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. மனித குலத்தை காப்பாற்ற. வணக்கம். கோல்டன் கல்வி நிறுவன அனைவருக்கும் என் வணக்கம். இந்த நிறுவனத்தை சார்ந்த முதல் இசைக்கு வரை இருக்கும் இந்த விழாவுக்கு தலைமை விருந்தினராக கலந்துகிட்ட பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி மனோகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசும் வழங்கப்பட்டதுங்க. ஒரு அருமையான விழாவாக இது அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பித்த மாணவிகள், அவர்களுடைய பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்குமே கோல்டன் கல்வி நிறுவனம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழாவின் நிறைவாக விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மதிய விருந்தும் கோல்டன் கல்வி நிறுவனத்தின் சார்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாகவே கோல்டன் கல்வி நிறுவனத்தின் இந்த முப்பெரும் விழா வந்து அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். நீங்கள் யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன்.